أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يقول الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون எல்லா புகழும் அனைத்தையும் படைத்து அதிகாரம் செலுத்துகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணையற்றவன், ஒப்பற்ற நாயன், அருளாளன், அன்புடையவன், மன்னிப்பவன். அவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியவில்லை, அவன் தடுத்ததை எவராலும் தரவும் முடியவில்லை. அவனது நாட்டமின்றி அணுவும் அசையாது அவன் நாடியவர்களுக்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை, பதவிகளை வழங்குகின்றவன். அவன் நாடியவர்களிடமிருந்து அவற்றை பறித்தெடுக்கின்றவன். அவன் விரும்பியவர்களுக்கு தன்னுடைய அருட்கொடைகளை, செல்வங்களை அதிகமாக்கி கொடுக்கின்றவன். அவன் விரும்பியவர்களுக்கு அவற்றை சுருக்கி கொடுக்கின்றவன். அத்தகைய சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனது சலாத்தும் சலாமும் இறுதி நபி, முழு மனித சமூகத்துக்கும் பொதுவான வழிகாட்டலை தந்த நபி, அகிலத்தாருக்கு அருட்கொடையாக வந்த நபி, மறுமையில் தன் உம்மத்துக்காக அல்லாஹ்விடம் மன்றாடி சிபார்சு செய்யும் உத்தம நபி ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரது குடும்பத்தவர்களான அஹ்லுல் பைத், அவரது தோழர்கள், சஹாபாக்கள், மோமினான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்போதும் இறை பிரக்ஞையோடு இருங்கள். அவனது கட்டளைகளை எடுத்து நடவுங்கள். அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள். அவனது தூதரின் போதனைகளை பின்பற்றுங்கள். வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் ஒருவனது திருப்தியை மாத்திரம் எதிர்பார்த்து அமல் செய்யுங்கள். இதுதான் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிறந்த உபதேசமாகவும் நல்ல அமலாகவும் அமைந்து காணப்படுகின்றது. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஓரிரு நாட்களில் ரமலான் எங்களை வந்தடைய இருக்கின்றது. அது அல்லாஹ் வழங்கிய மாபெரும் அருட்கொடை, பொக்கிசம், நன்மைகளின் பருவகாலம். சிந்தித்து பாருங்கள். ஒரு பிரயாணி நீண்ட பயணம் ஒன்றை மேற்கொள்கின்றான். அந்த பயணம் அவனுக்கு களைப்பை ஏற்படுத்துகின்றது. அவன் சுமந்து செல்கின்ற பொதிகள் அவனுக்கு பாரத்தை கொடுக்கின்றது. ஒரு பக்கத்தில் அவனுக்கு தாகம், மறுபக்கத்தில் பசி, இன்னொரு பக்கம் விழித்திருந்த கஷ்டம் அல்லது தூக்கமின்மையினால் ஏற்பட்ட சோர்வு. இப்படி இருக்கையில் அவனுக்கு இடையே தங்கி செல்வதற்கு ஒரு இடம் கிடைக்கின்றது. அந்த இடத்திலே அவன் நிம்மதியாக தங்குகிறான், தூங்குகிறான், குளித்து சுத்தமாகின்றான். அப்போது அவனது உடம்புக்கு தெம்பேற்படுகின்றது. அதன் பின்னர் அவன் தன்னுடைய பசி களைப்பையும் தாகத்தையும் போக்கி அவன் பயணத்தை தொடர்கின்றான். அந்த பயணம் இப்போது சீரடைகின்றது, அவனுக்கு லேசாக அமைகின்றது. இதுபோலதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ரமலான். அவன் உலகத்தின் பல்வேறு களைப்புகளுக்கு உட்பட்டு பல்வேறு பாவங்களுக்குள் சிக்கொண்டிருந்து விட்டு அந்த பாவங்களையெல்லாம் கீழே இறக்கி வைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்ப முன்னேறி செல்வதற்கான
ஒரு பருவ காலமாக அல்லாஹு தாலா ரமலானை தந்திருக்கின்றான். இன்னொரு விதமாக சொன்னால், எப்படி வியாபாரிகளுக்கு வர்த்தகத்துக்கான ஒரு சீசன் இருக்குமோ அதுபோல நல்லடியார்களுக்கு நல்லமல்களை சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு பருவ காலமாக அல்லாஹு தாலா ரமலானை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இன்னொரு விதமாக சொன்னால், அதிகாரிகள் அல்லது பதவிகளிலே இருக்கின்றவர்களுக்கு இடைக்கிடையே பயிற்சிகள் வழங்கப்படுவதுண்டு. அவர்கள் ட்ரைனிங்குகளிலே கலந்து கொள்கின்றார்கள். அந்த பயிற்சிகள் அவர்களது அந்த பயணத்தை தொடர்ந்து செல்வதற்கு உதவியாக இருக்கின்றது. அவர்களது வேலைகளை அது சீர்படுத்தி விடுகின்றது. அதுபோலதான் ரமலான் எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எங்களை சீர்படுத்திவிட, எங்களுடைய அமல்களை சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும், புதிய உத்வேகத்தோடு இறையச்சத்தோடு தொடர்ந்தும் அமல் செய்வதற்கான பயிற்சியை தரக்கூடியதாக இந்த ரமலான் அமைந்து காணப்படுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, வர இருக்கின்ற அந்த ரமலானை நாங்கள் எப்படி சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதென்றால், முதலாவது நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த ரமலானோடு தொடர்பான சட்டதிட்டங்களை படித்துக் கொள்ள வேண்டும். நோன்புக்குரிய பர்லுகள் எத்தனை, நோன்பின் சரத்துகள் எத்தனை, நோன்பை முறிக்கக்கூடிய அம்சங்கள் எத்தனை, அவை எவை என்ற கேள்விகளை நாங்கள் உள்ளத்திலே முதலிலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமாக இருந்தால் நாங்கள் ஓரளவுக்கு தயார் என்ற கருத்து. அப்படி தெரியவில்லை என்றால் கட்டாயம் நாங்கள் இன்றிலிருந்தே அந்த நோன்பு துவங்குவதற்கு முன்னர் அதனை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கான இலகுவான வழிகள் பல காணப்படுகின்றன. அதுபோல ரமலானோடு தொடர்பான நிறைய ஃபத்வாக்கள், மார்க்க பிரச்சனைகள் அந்த ரமலான் காலத்தில் எழுவதுண்டு. அவற்றுக்கான தீர்வை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வா இன்டர்நெட்டிலே காணப்படுகின்றது. அவற்றை தேடி எங்களுக்கு வாசித்துக் கொள்ள முடியும், படித்துக் கொள்ள முடியும். எனவே ரமலானுக்கு தயாராதல் என்ற போது முதலாவது அறிவு ரீதியாக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பின் நோக்கத்தை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு இறை அச்சத்தை, இறை பிரக்ஞையை, தக்குவாவை ஏற்படுத்துவதைத்தான் இலக்காக கொண்டிருக்கின்றது. அந்த தக்குவா ஒரு மனிதனுடைய நடத்தையில் ஏற்படுத்துகின்ற மாற்றம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போக்கில் ஏற்படுத்துகின்ற மாற்றம், அது உள்ளத்தில் உயிர் பெற வேண்டும். அதனால் ஈமான் கூட வேண்டும். இயல்பாகவே சாலிகான அமல்களின் பக்கம் நகர்ந்து செல்ல வேண்டும். பாவங்களிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். அந்த உணர்வை தக்குவா தர வேண்டும். இந்த நோன்பு அத்தகைய உணர்வை ஏற்படுத்துமாக இருந்தால் அதுதான் உண்மையிலே உயர்ந்தது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வமை யுஅஸிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். உள்ளத்திலே தக்குவாவின் காரணத்தினால் தான் அல்லாஹ்வுக்குரிய அந்த கிரியைகளை கண்ணியப்படுத்துகின்ற, நிறைவேற்றுகின்ற உணர்வு ஏற்படுகின்றது என்று குர்ஆன் சொல்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அத்தஜாஃபா அன் தாரில் குரூர், இந்த மாய உலகத்திலிருந்து ஒதுங்கி மறுமை வாழ்வுதான் நிலையானது, நித்தியமானது என்பதை உள்ளத்திலே ஆழ பதித்து, அந்த மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் மறுமைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தக்குவாவோடு தொடர்பாக ஒரு வரலாற்று நிகழ்வு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். 3 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னொரு காலத்திலே 3 பேர் ஒரு பயணம் மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு இடத்திலே தங்க வேண்டி ஏற்பட்டது. அவர்களுக்கு தங்க கிடைத்த இடம் ஒரு குகை. மூவருமே ஒரு குகைக்குள் சென்றார்கள். தங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த குகை அமைந்திருந்த மலையின் உச்சியிலிருந்து ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு வந்து அந்த குகையின் வாயிலை அடைத்து விடுகின்றது. இப்போது மூவரும் பேசிக் கொள்கின்றார்கள், அந்த கல்லை எங்கள் மூவராலும் அகற்ற முடியாது, இந்த இடத்திலிருந்து நீக்கவும் முடியாது, எங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை, ஒன்றை தவிர அது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதாகும். நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற போது செய்த அந்த நல்லமல்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று மூவரை யோசிக்கின்றார்கள். ஒருவர் சொல்கின்றார், எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் இருந்தனர், நான் எப்போதும் வளமையாக கொண்டிருந்தேன். என்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பதற்கு முன்னால் வயது முதிர்ந்த என்னுடைய பெற்றோரை கவனித்து விட்டுத்தான் அவர்களை கவனிப்பது. ஒரு நாள் இரவு நான் வீட்டுக்கு வந்தேன். வருகின்ற போது என் பெற்றோர் தாயும் தந்தையும் தூங்கிவிட்டனர். என்னுடைய குழந்தைகள் பசியால் வாடிக்கொண்டிருந்தனர். இப்போது என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்து விட்டுத்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலே இருந்தேன். நான் பெற்றோருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவர்கள் விழித்தெழும் வரை காத்திருந்தேன். அதிகாலையிலே விழித்தெழுந்த பிறகு
அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கொடுத்தேன். யா அல்லாஹ், இந்த செயலை உன்னுடைய திருப்தி ஒன்றை மாத்திரம் எதிர்பார்த்துத்தான் நான் செய்தேன். அப்படி என்றால் இந்த கல்லை நீ அகற்றிவிடு என்று பிரார்த்தித்தார்கள். அந்த பாறாங்கல் சற்று அகன்று விட்டது. அடுத்தவர் சொல்கின்றார், அடுத்தவரது பிரார்த்தனை எப்படி அமைந்தது என்றால், எனக்கு எனது மாமியின் மகள், அவள் ஒரு வாட்ட சாட்டமான பேரழகி, காணத் அஹப்பன் நாஸ் இலைய, மனிதர்களிலே எனக்கு மிக விருப்பமானவளாக அவள் இருந்தாள். குந்து உஹிப்புஹா அஷத்திமா யுஹிப்புர் ரிஜாலுன் நிசா, எப்படி ஆண்கள் பெண்களை நேசிக்கின்றார்களோ அதுபோல நான் அவளை கடுமையாக நேசிக்கின்றவனாக இருந்தேன். அவளை அடைய வேண்டும் என்று முனைந்தேன். பலமுறை முயற்சி செய்தேன், முடியவில்லை. ஒரு காலம் வந்தது, அது வறட்சி நிறைந்த காலம், பஞ்ச காலம். அந்த காலத்திலே என்னுடைய மாமியின் மகள் என்னிடத்திலே உதவி கேட்டு வந்தாள். இப்போது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த நான் அவளுக்கு 120 தீனார்களை கொடுத்தேன். கொடுத்துவிட்டு அவளை தீங்கோடு நாட முற்பட்டேன். அந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருந்தது. ஆயினும் கூட அவளை நெருங்குகின்ற நேரத்திலே அவள் எனக்கு சொன்ன வார்த்தை இத்தகில்லா, அல்லாவை பயந்து கொள் என்ற அந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் அந்த இடத்திலிருந்து திரும்பி சென்று விட்டேன். அவளுக்கு கொடுத்த அந்த 120 தங்க நாணயங்கள் பற்றி நான் எதுவுமே கருதவில்லை. இந்த செயலை நான் உனக்காக செய்தேன் யா அல்லாஹ். அப்படி இருந்தால் நீ இந்த பாறாங்கல்லை அகற்றிவிடு என்று பிரார்த்தித்த நேரத்தில் அது இன்னும் சற்று அகன்று விட்டது. மூன்றாவது நபர் பிரார்த்திக்கின்றார், நான் ஒரு காலத்திலே என்னிடத்திலே வேலைக்கு கூலி ஆட்களை அமர்த்தியிருந்தேன். ஒரு நாள் ஒரு கூலி வேலைக்காரன், அவன் அன்றைய நாள் பின்னேரம் கூலி எடுக்காமல் சென்று விட்டான். அவனுக்குரிய கூலிக்கு நான் ஒரு ஆட்டை வாங்கி போற்றேன். அது ஒரு பெரும் மந்தையாக மாறிவிட்டது. ஒரு நாள் அந்த மனிதன் வந்தான். என்றோ ஒரு நாள் உங்களிடத்தில் நான் வேலை செய்ததற்கான கூலி கிடைக்கவில்லை, அந்த கூலியை தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் நான் காட்டினேன், இந்த பண்ணை முழுதும் உங்களுடையது, நான் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்போது அந்த மனிதன் சொன்னான், ஏன் என்னை பரிகசிக்கின்றீர்கள் என்று. நான் சொன்னேன், உன்னோடு நான் பரிகசிக்கவில்லை, உண்மை அதுதான். நீ விட்டு சென்ற அந்த கூலிக்கு நான் வாங்கி போட்ட ஆடுகள் இன்று பெரும் மந்தைகளாக மாறிவிட்டன. இவை அனைத்தும் உனக்குரிய கூலிதான் என்று சொன்னேன். இந்த செயலை நான் அல்லாவுக்காக செய்தேன் யா அல்லாஹ். எனவே இந்த பாறாங்கல்லை அகற்றிவிடு என்று பிரார்த்தித்த நேரத்தில் அந்த பாறாங்கல் அகன்று விடுகின்றது. அவர்கள் வெளியே வருகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இறையச்சத்தின் தக்குவாவின் ஒரு வெளிப்பாடாக அமைந்து காணப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோருடன் அன்பாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அவர்களது முகத்திலே நாங்கள் எரிந்து விழக்கூடாது, அவர்களது உள்ளத்தை புண்படுத்தக்கூடாது. குறைந்த பட்சம் அவர்களுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இது தக்குவா எங்களுக்கு தருகின்ற பாடம். இரண்டாவது விஷயத்தை பாருங்கள். 120 தங்க தீனார்கள், சுமார் நாங்கள் அன்றைய காலத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு தீனார் என்பது இன்றைய காலத்தோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் நான் அறிந்த வகையில் 4.25 பவுனுக்கு நிகரா, 4.25 கிராம் தங்கத்துக்கு நிகரானது. அப்படி நாங்கள் சுமார் கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட 1.5 கோடி அளவு ரூபா வருகின்றது. அல்லது சாதாரணமாக இன்று புழக்கத்தில் இருக்கின்ற தீனாரோடு ஒப்பிட்டு பார்த்தால் அங்கும் சுமார் 1,15,000 அளவு வருகின்றது. அத்தகைய ஒரு பெரிய தொகை, அவற்றை நான் அவள் அல்லாவை பயந்து கொள் என்று சொன்ன உடனே கைவிட்டு விட்டு வந்து விட்டேன். அந்த பாவத்திலிருந்து என்னை தக்க வைத்துக் கொண்டேன். எனவே எங்களுடைய கற்பை, உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்கின்ற அளவுக்கு இறையச்சம் எங்களை தூண்ட வேண்டும். அதுதான் நடத்தையில் ஏற்படுத்துகின்ற, எங்களுடைய செயற்பாடுகளில் ஏற்படுத்துகின்ற மாற்றமாக இருக்கின்றது. அதே போல எங்களிடத்திலே வேலை செய்கின்றவர்களை நாங்கள் எவ்வாறு நடத்த வேண்டும், அதுவும் இறையச்சத்தோடு தொடர்பான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ரமலான் தர வேண்டிய பாடம், படிப்பினை, பயிற்சி இறையச்சம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இப்போதே திட்டமிட வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடன் அதிகமான நெருக்கத்தை நாங்கள் இந்த ரமலானிலே ஏற்படுத்திக் கொள்வதற்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராதா யுனாஜி ரப்பஹு ஃபல்யக்ரஇல் குர்ஆன். யார் தன்னுடைய இரட்சகனோடு, ரப்போடு பேச வேண்டும், முனாஜாத் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் குர்ஆனை ஓதட்டும். இக்ரவுல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி ஷஃபியன் லிஅஸ்ஹாபிஹி யௌமல் கியாமா. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், மறுமை நாளில் உங்களுக்கு யாருமே கை கொடுக்க வராத அந்த நாளில், உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபார் செய்வதற்கு, பரிந்துரைப்பதற்கு யாருமே முன்வராத அந்த நாளில்
குர்ஆன் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும் சிபாரிசையும். எனவே குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹும்ம அஜ்அலில் குர்ஆன ரபிய குலூபினா, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை எனது உள்ளத்துக்கு பசுமையானதாக ஆக்கி விடுவாயாக. பசுமை வசந்தம், வசந்த காலம் எப்படி என்று தெரியும். அந்த வசந்த காலத்தில் மரங்கள் பூத்து குலுங்கும், காலநிலை மிக சௌக்கியமாக இருக்கும். எனவே அது போல இந்த குர்ஆன் அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்கு குர்ஆன் சொல்லித் தருகின்றது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எந்த வீட்டில் அதிகமாக குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் ஹைறுகள், நன்மைகள் அதிகரிக்கும். அவருடைய குடும்பத்துக்கு வசதிகள் விரிவடைந்து விடும். மலாய்க்காமார்கள் அங்கு வந்து விடுவார்கள், ஷைத்தான் அங்கிருந்து விரண்டோடி விடுவான். அதே போல எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடுகளில் தீமைகளும் பாவங்களும் ஷர்றுகளும் அதிகரித்து விடும். அவர்களுடைய குடும்பத்துக்கு வாழ்க்கை கஷ்டமாக மாறிவிடும். அவருடைய வீடுகளிலிருந்து மலக்குமார்கள் சென்று விடுவார்கள், ஷைத்தான் அந்த இடத்திலே குடிகொண்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே ரமலான் காலத்தில் நாங்கள் அதிகமான நேரத்தை குர்ஆன் ஓதுவதை வீட்டில் வைத்துக் கொள்வது. அதே போல இன்னொரு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை பார்த்து ஓதுவதையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த வேலையையும் செய்யலாம். மூன்றாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுக்கு முன்னர் அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் குடும்ப உறவுகளை சீர்படுத்திக் கொள்வது. யாருடனாவது குடும்ப உறவு மாத்திரமல்ல, யாருடனாவது பகைத்துக் கொண்டிருந்தால், கோபித்துக் கொண்டிருந்தால் ரமலானுக்கு முன்னர் இப்போதே மன்னிப்பு கேட்டு நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஜலத் தாஅத்தி ஸவாபன் லஸிலத்துர் ரஹீம், அதாவது அல்லாஹ்விடத்திலே அவசரமாக நட்கூலி கிடைக்கக்கூடிய, சவாபுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செயல் எதுவென்றால் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த குடும்பத்தவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் பாவம் செய்கின்றவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து நடக்கின்ற போது அவர்களுடைய செல்வங்கள் வளரும், குடும்பத்திலே பிள்ளைகள் அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு மறுபக்கமும் சொன்னார்கள், யார் குடும்ப உறவுகளை துண்டித்து நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவசரமாக தண்டனை வந்துவிடும். அந்த தண்டனை இந்த உலகத்தோடு முடிந்து விடாது, மறுமையிலும் அந்த தண்டனை தொடரும். அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும், அவர்களுக்கு நெருக்கடிகள் வரும் என்று எச்சரித்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுக்கு முன்னர் நாங்கள் அந்த உறவுகளை சீர் செய்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். மூன்றாவதாக ரமலானிலே நாங்கள் அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் என்றால், ஏனைய காலங்களை விட ரமலானுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட வேகமாக அள்ளி கொடுக்கின்றவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்லே வந்திருக்கின்றது. அதே போல நாங்கள் அடிக்கடி கேட்ட ஒரு ஹதீஸ் தான், கொடுக்கின்றவருக்கு மலக்குகள் பிரார்த்திப்பார்கள், அல்லாஹும் மாத்தி மும்சிக்கன் ஹலஃபன் வாத்தி மும்சிக்கன் தலஃபா, யா அல்லாஹ் இந்த மனிதன் உனக்காக செலவழிக்கின்றான், கொடுக்கின்றான், இவனுக்கு நீ தொடர்ந்தும் கொடுத்து கொண்டே இருப்பாயாக. இவன் கொடுக்காமல் இருக்கின்றான், வைத்துக் கொண்டிருக்கின்றான், கஞ்சத்தனம் காட்டுகின்றான், இவனுக்கு அழிவை கொடுப்பாயாக என்று மலக்குமார்கள் பிரார்த்திப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹா அன்தும் ஹா உலாய் துதஊன லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வமின்கும் மை யப்கல் ஃபஇன்னமா யப்கல் அன் நஃப்ஸி வல்லாஹுல் கனிய்யு அன்தும் ஃபுகரா. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யும்படி அழைக்கப்படுகின்றீர்கள், கேட்கப்படுகின்றீர்கள். ஆனால் உங்களிலே கஞ்சத்தனம் காட்டுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே கஞ்சத்தனம் காட்டிக் கொள்கின்றார்கள் என்று குர்ஆன் சொல்கின்றது. அல்லாஹு தாலாவுடன் அடியான் தாராள தன்மையோடு நடந்து கொள்கின்ற போது அல்லாஹ் மிகவும் தாராள தன்மையுடன் நடந்து கொள்கின்றான். ஒன்றை கொடுத்தால் அது 7 மடங்காகும், 700 மடங்காகும் என்று குர்ஆன் சொல்கின்றது. ஆகவே அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற விடயத்தில் தாராளமாக நடந்து கொள்கின்ற போது அல்லாஹு தாலாவும் எங்களோடு தாராளமாக நடந்து கொள்கின்றான். ஆனால் ஒரு மனிதன் சதகா செய்ய முற்படுகின்ற போது ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் 70 ஷைத்தான்கள் வந்து அவனை தடுக்க முற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மனைவி வடிவில் இருக்கலாம், குடும்பத்தவர்கள் வடிவில் இருக்கலாம், யாருடைய வடிவிலும் வந்து கொடுப்பதை நிறுத்துங்கள் என்று, அல்லது ஏன் கொடுக்கின்றீர்கள் என்று கேள்வி கேட்டு தடுப்பதற்கு ஷைத்தான் பல வடிவங்களில் முனைந்து கொண்டிருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல் இன்னொரு செய்தியை ஞாபகப்படுத்துகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய செல்வங்களை அல்லது பிஸ்ஸகாத், உங்களுடைய செல்வங்களை நீங்கள் ஜகாத்தின் மூலம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களில் நோயாளிகளை சதக்காக்களின் மூலம் குணப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு
அலையாய் வருகின்ற சோதனைகளை நீங்கள் துஆவினூடாக எதிர்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ரமலான் சதக்காவுக்கும் ஜக்காத்துக்கும் தர்மத்துக்கும் உரிய காலம், அதனையும் நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான விஷயம்தான் அல்லாஹ்விடத்திலே ரமலானுக்கு முன்னர் நாங்கள் மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்வது. இதுவரை காலமும் செய்த பாவங்கள், ஹதீஸ்கள் சொல்கின்றன, வானத்திலே மேகம் முட்டுகின்ற அளவுக்கு நிறைய பாவம் செய்துவிட்டு நீங்கள் என்னில் நம்பிக்கை வைத்து என்னை பிரார்த்தித்தால் உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன், அந்த பாவங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன். அதே போல இந்த பூமியில் இருக்கின்ற மண்ணின் அளவுக்கு நீங்கள் பாவம் செய்தாலும் நீங்கள் இறை வைக்காமல் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டீர்கள் என்றால் இந்த மண்ணின் அளவுக்கு உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தருகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே அறிவித்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த விஷயம் என்னவென்றால் ரமலானிலே நாங்கள் கட்டாயம் தேவையற்ற வீண் வாதங்களிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் நேர்வழி அடைந்த பின்னரும் வழிகட்டான் என்றால் அதற்கு காரணம் அர்த்தமில்லாத விவாதங்களில் ஈடுபடுவது தான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஓதுகின்ற போது, குர்ஆனை படிக்கின்ற போது உங்களுடைய இதயங்கள் உள்ளங்கள் ஒன்றுபட்டிருக்கும் வரை அந்த இடத்திலே இருங்கள். வேறுபட்டு விட்டால் நீங்கள் பிரிந்து செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்லே வருகின்றது, அந்த செய்தியை கட்டாயம் ஞாபகப்படுத்துகின்றேன். அதாவது சில நபித்தோழர்கள் பள்ளி வாயிலே குர்ஆனை படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குர்ஆன் வசனம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு தோன்றுகின்றது. அவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாதிட ஆரம்பிக்கின்றார்கள். இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவந்த முகத்தோடு வேகமாக வெளியே வருகின்றார்கள். வந்து கையிலே சிறிது மண்ணை அள்ளி அவர்கள் மீது வீசுகின்றார்கள். வீசிவிட்டு சொல்கின்றார்கள், நிறுத்துங்கள், உங்களுக்கு முன்னிருந்த கூட்டம் இப்படித்தான் அழிந்தது. நபிமார்களிடையில் சிலரை விட உயர்த்தி விவாதங்களில் ஈடுபட்டனர். அதே போல வேத வசனங்களில் அவர்கள் கருத்து வேறுபாடு பட்டனர் என்று எச்சரித்தார்கள். ஆகவே நல்ல விஷயங்களில் கூட தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை இஸ்லாம் எச்சரித்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த விஷயம், இந்த ரமலானிலே குடும்பமாக சேர்ந்திருந்து ஓதுவதற்கும் படிப்பதற்கும் நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் குடும்பத்துக்கும் வசியத் செய்வதற்கும் நசீஹத் செய்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த ரமலான் இருக்கின்றது. அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமாக துஆவுக்குரிய நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்ல யஸ்அலில்லாஹ யக்தப அலைஹி, அல்லாஹ்விடத்திலே கேட்காத மனிதன் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். கேட்காதிருக்கின்றானே அவன் மீது அல்லாஹ் கோபித்துக் கொள்கின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்றாடி கேட்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல நிச்சயமாக அல்லாஹு தஆலா மிகவும் தயால சிந்தனை கொண்டவன். அதே நேரத்தில் அவன் வெட்கப்படுகின்றவன். அவன் எப்போது வெட்கப்படுகின்றான் என்றால், அடியான் உயர்த்திய கைகளை, அடியான் துஆ கேட்டு உயர்த்திய 2 கைகளையும் வெறும் கைகளாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் மிக அதிகம் வெட்கப்படுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஆகவே இந்த ரமலானிலே நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே போல எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல தர்பியத்தை கொடுக்க வேண்டும். அவர்களை பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும். அவர்கள் பள்ளியிலே என்ன செய்கின்றார்கள் என்பதை அவதானிக்க வேண்டும். அவர்களை எங்களோடு வைத்திருந்து அவர்களை வழிகாட்ட வேண்டும். அவர்களுக்கு எந்த வழிகாட்டலும் இல்லாமல் விட்டுவிட்டால் அவர்கள் இந்த பள்ளியிலே ஒன்று கூடி சில நேரம் விளையாடுவார்கள், நேரத்தை பிரயோசனமின்றி கழிப்பார்கள். கண்டிப்பாக அந்த விஷயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹ்வுடைய அருளினால் 2011ஆம் ஆண்டு இந்த பள்ளிவாசல் மீள கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே எல்லோரும் பங்கெடுத்தார்கள். குறிப்பாக ஊரிலே எல்லோரும் போன்று ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்காக தாராளமாக அள்ளி வழங்கினார்கள். அந்த எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா நிறைவான கூலியை கொடுக்க வேண்டும். அதே போல அதற்கு முன்னர் 1900 நான் நினைக்கிறேன் 51 அல்லது 1845 இப்படி பல வருடங்களுக்கு முன்னர், பல 100 வருடங்களுக்கு முன்னர் இந்த இடத்திலே மஸ்ஜிதை நிறுவியவர்கள் இருக்கின்றார்கள், பராமரித்தவர்கள் இருக்கின்றார்கள், அதற்கு உதவி செய்தவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். கியாமத்து நாள் வரை அவர்கள் எல்லோருக்கும் நல்ல நிறைவான கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனமாற பிரார்த்திக்கின்றோம். அதே போல இந்த மஸ்ஜிதையும், இந்த மஸ்ஜிதின் இறுதி கட்ட வேலைகளுக்கெல்லாம் யாரெல்லாம் தங்களுடைய பொருளால், அவர்களுடைய ஆலோசனைகளால்
அதே போல உழைப்பால் ஒத்துழைத்தார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நிறைவான கூலியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் மனமாற பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும். மீதம் இருக்கின்ற ஓரிரு வேலைகள், மேல்மாடியிலே ஜன்னல் வேலை, பக்கத்திலே படிக்கட்டு, இவை போன்ற ஒரு சில வேலைகள் இருக்கின்றன, அவற்றையும் விரைவாக முடிப்பதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோமாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு நேரான வழியை காட்டி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை நிர்மாணிப்பதிலே யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்களுக்கு நீ நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவருடைய செல்வங்களிலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. நாளை மறுமை நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவர்கள் எல்லோருக்கும் சிறப்பான மாளிகைகளை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்று அங்கீகரிப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ ஸய்யிதுல் முர்ஸலீன் ஹபீபினா வ ஷஃபீஇனா வ குதுவத்தினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஃபயா இபாதல்லாஹ், உஸீக்கும் வ இய்யாய அவ்வலம் பிதக்வல்லாஹ். யகூலுல்லாஹு தஆலா வ ஹுவ அஸ்தகுல் காயிலின் ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. بارك الله لنا ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أوجب وأمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين. اللهم صل على محمد وعلى آله وصحبه. أما بعد، فأوصيكم عباد الله ونفسي أولا بتقوى الله. اتقوا الله في السر والجهر، وذروا الفواحش والمنكرات ما ظهر منها وما بطن. واعلموا عباد الله أن الله أمركم أمرا جازما عمينا، بدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة لقدسه تكريما. قال الله تعالى: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد نبيك وآله وصحبه. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي رضي الله عنهم، وعن عمي نبيك حمزة والعباس وباقي الصحابة أجمعين، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين، واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والأحياء منهم والأموات. آمين يا رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى واليتامى والمساكين، وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العليم الجليل الجبار يذكركم ويزدكم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.